ஹாய்ங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் மீன் மார்க்கெட் தாங்க போயிட்டுருக்கேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் கட்சியிலேருந்து அன்னதானம்லாம் போட்டிருந்தாங்க. சரி அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டோம் மீன் மார்க்கெட்டுக்கு. போயிட்டு மீன் வாங்கியாச்சுங்க. நான் என்னென்ன மீன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் போய்ட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பால் பாக்கெட்டு, மாவு பாக்கெட்டு இதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். தக்காளி வெங்காயம் வந்துட்டு தீர்ந்துருச்சு. அதனால் அதையும் வந்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. தக்காளி வந்துட்டு 50 ரூபாய்க்கு 3 கிலோ கொடுத்தாங்க. வெங்காயம் வந்துட்டு 3 கிலோ 100 ரூபான்னு கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மீன் குழம்புக்கு புளி ஊற வச்சாச்சு, அரிசியும் ஊற வச்சாச்சு சாப்பாட்டுக்கு. இதங்க வாங்கிட்டு வந்தேன். இது வந்து மத்தி மீன். என்னோட கணவர் வந்துட்டு இதை தான் விரும்பி சாப்பிடுவார். எனக்கு வந்துட்டு நான் இறா வாங்கிட்டேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு அந்த மீன் குழம்பு மீன்லாம் அவ்வளோ பிடிக்காது. ஸோ நான் இறா வாங்கிட்டேன் கிரேவி பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் தக்காளிலாம் நான் வாங்கின இந்த சாப்பரில் தான் போட்டு சாப் பண்ணிக்கிட்டேன். நல்லாவே சாப் பண்ணுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக இருந்துச்சு வேலையும். நெக்ஸ்ட் வந்துட்டு மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னா என்னோடய ஸ்டைலில் நான் சொல்கிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு. நான் வந்துட்டு வெந்தயம் போட மறந்துட்டேன் இன்றைக்கி. ஸோ வெந்தயமும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு நான் வந்து ஆல்ரெடி புளி வந்துட்டு சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா சீக்கிரம் ஊறிடும், நல்லாவும் ஊறி வரும். அதனால் தக்காளி வந்துட்டு நல்லா குழைய வதங்கணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு இஞ்சி பூண்டு வந்துட்டு நான் வந்துட்டு தட்டி போடுவேன். இது வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மீன் குழம்புக்கு. நிறைய பேர் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கிட்டேன். நீங்களும் வந்து இஞ்சி பூண்டு வந்து தட்டி போட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணி வந்து ஊற்றிக்கணும். புளி தண்ணி ஊற்றிட்டு நான் வந்துட்டு மிளகாத்தூள் வந்துட்டு புளி தண்ணியில் போடுவேன். இல்லைனா அப்படியேவும் நான் வந்துட்டு புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறமும் மிளகாத்தூள் போட்டுக்குவேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு உங்கள் விருப்பம் தான். நீங்கள் புளி தண்ணிலையும் ஊற்றிக்கலாம், இல்லைனா அப்படியேவும் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி பார்த்தாலும் ஒரே குழம்பு தான். எண்ணெய் காரம் மட்டும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நல்லா பார்த்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மிளகாத்தூள் போட்டாச்சு. மஞ்சள் கொஞ்சம் போட்டு நல்லா வந்து கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கும் போது நான் வந்து என்ன பண்ணேன், போய்ட்டு இறா க்ளீன் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அது ரொம்ப அதிகமாக இருக்குது. அது க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மீன் குழம்பு நல்லா சுண்டுனதுக்கப்புறம் அதில் வந்துட்டு மீன் போட்டாச்சு. சைட் பை சைட் வந்துட்டு நான் சாப்பாடும் வச்சுட்டேன். அதுவும் வந்துருச்சு. இறாவை க்ளீன் பண்ணுறேன் 1.5 மணி நேரம் பக்கம் ஆகிடுச்சுங்க. க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் ஒரு வழியாக. அது வந்து தனி வீடியோவை நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். சாப்பாடு வடிச்சாச்சு, மீன் குழம்பும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து சாப்பாடு வச்சு சாப்பிட்டாச்சுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு மீன் குழம்பும் இறாவும். நெக்ஸ்ட் வந்து வாங்கிட்டு அந்த பொருளெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நான் வந்துட்டு தக்காளி வந்துட்டு நான் அலசி தான் எடுத்து வைப்பேன். தக்காளி 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்ங்க.